நேயர்களே, அமெரிக்கா இஸ்ரேல் போருடைய இணைந்து ஈரானுடைய போர் நிலை என்ன? ஆனால் நிலைமை சமாதானம் ஏற்படும் என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் அதன் இறுதி தீர்வை எட்ட இயலாமல், அதே நேரத்தில் அவர்களுக்குள் எட்டிவிட்டதாகவும் கூட ஒரு கடுமையான குழப்ப நிலை இப்போ ஈரானில் காணப்படுகிறது. அதன் இறுதி தீர்வை எட்ட இயலாமல் தவிக்கும் நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் திணறி வருகிறது என்பது இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி. அமெரிக்கா ஈரானை எதிர்கொள்ள கடுமையான தவிக்கிறது. ஆகவே எப்படியாவது சமாதானத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒரு பக்கம் போர் முரசு கொட்ட தொடங்கியது. இது உலகத்தினுடைய அஸ்தமனத்திற்கான ஒரு அறைகூவலாக, இது நல்ல செய்தி அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்ப அமெரிக்க அதிபர் இதுவரை 3 முறை சொல்கிறேன், அமெரிக்க அதிபர் இதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? பாருங்க, எந்த நிலையிலும் அணு ஆயுதம் மட்டும் ஈரான்கிட்ட இருக்கவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அவருடைய நிலை ஒரு ஆங்கில வார்த்தையில் அவர் சொல்றாரு, இட் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங். சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங் என்ற அடிப்படையில் சமாதானம் ஏற்பட வாய்ப்பு நெருங்கிய ஒரு நிலை காணப்படுவதாகவும் மேற்குலக தொலைக்காட்சிகள், ஊடகங்கள், இணையதளங்கள் தெரிவிக்கிறது. அது என்ன சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங் என்றால், இதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் உறுதி செய்திருப்பதாகவும் நமக்கு இப்போது செய்திகள் வந்திருக்கிறது. சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங் என்றால், முஜிதபா கொமினி நேற்று தெளிவாக சொல்லிட்டார், எந்த ஒரு நிலையிலும் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் பைல்ஸ் ஒருபோதும் சத்தியமாக நிச்சயமாக அமெரிக்காவிடத்தில் அல்ல, எந்த நாட்டிலும் கொடுக்கப்பட மாட்டாது என்ற தெளிவான திருத்தத்தை அளித்த பிறகு அமெரிக்கா இந்த போரை நடத்த முடியாது. அப்படி ஒரு கடுமையான சூழல். ஏன்னா ஈரானுடைய ஆயுதங்கள், ஈரானுடைய போர் திட்டங்கள், ஈரானுடைய வல்லாதிக்கம் கடந்த முறையை விட இந்த முறை கொடூரமாக இருந்தால் எந்த நிலையிலும் அமெரிக்கா சீர்கெட்டு போய்விடும், அந்த போரை நடத்த முடியாது, தோல்வியை பயங்கரமாக சந்திக்கிவிடும் என்ற ஒரு நிலையில் இப்போது அமெரிக்கா இறங்கி வருகிறது. சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங், அது எந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங்குடைய முறைகள் நமக்கு தெரியல. அப்படின்னால் நான் நினைக்கின்றேன், நீங்கள் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அல்லது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆக இந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங் என்பது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் சீனா இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில் பாகிஸ்தானை இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சீனாவிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, எரிபொருள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. அதனால சீனா மிகவும் முக்கியமாக, ஈரான் ஒரு சர்வ வல்லமை கொண்ட தேசமாக அமெரிக்காவை காலி செய்வதில், மத்திய கிழக்கில் அமெரிக்காவை சரியான அளவிலே இந்த இடையே போரில் அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு முழு ஆதரவை ஈரான் இந்த போரை நடத்தி வருகிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஈரான் முழுமையான சீனாவுடைய ஆதரவுல இந்த போரை நடத்துறாங்க. இப்ப ஈரானுக்கும் சீனாவுக்கும் நெருங்கிய உறவு ஒரு 40 ஆண்டு காலம் மேல. ஆகவே அமெரிக்கா இந்த போரில் சீனாவை பாகிஸ்தான் வழியாக சீனாவும் அணுகக்கூடிய ஒரு ரகசிய திட்ட பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில லோக்கல் நாளிதழில் வழக்கமான ஒரு செய்தியில் இஸ்ரேலிலிருந்து வெளியாகிருக்கிறது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முஜிதபா கமேனியை கொலை செய்தால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை, எல்லோரையும் கொலை செய்தே பழக்கப்பட்ட இஸ்ரேல் போரில் வெல்ல முடியாமல் முஜிதபா கமேனியை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், அது எந்த மாதிரியான
வாட் கைண்ட் ஆஃப் த கான்சிக்வென்சஸ். இப்பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இமாம் அலி கொமேனியை கொலை செய்ததற்கு பகரமாகத்தான் இன்றைக்கு வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். மத்திய தரைக்கடல் எல்லாமே நாசமாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்ற லெவலுக்கு வந்து விட்டார்கள். ஒருவேளை கொடூரமான சதித்திட்டத்தில் இஸ்ரேலிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த லோக்கல் நாளிதழின் மூலம் படுகொலைகளை அரங்கேற்ற முயன்றால் பயங்கர விளைவுகளை சந்திக்கும். இப்பொழுதே அவர்கள் பயங்கர விளைவு தான். 100 லட்சம் கோடி இழந்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். இந்த போர்ல மட்டும் 29 பில்லியன் மதிப்புள்ள 42 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை ஈரான் இஸ்ரேலுடைய லோக்கல் நாளிதழ் ஒன்று செய்து வெளியிட்டிருக்கிறது. அடுத்து லெபனான் மற்றும் லிதி பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இதுவரை தீர்வு சற்று சிக்கலான நிலையடைந்துள்ளது. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு நான் அடுத்த ஒரு செய்திக்கு வரேன். அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1 நல்லா புரிந்து கொள்ளுங்க. அணு ஆயுதங்களில் நம்ம சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஈரான்ட்டே இருக்கட்டு, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி மூலம் நம்ம சரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது ஒரு பிரச்சனை என்னவென்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். லெபனான் பிரச்சனையில் போர் நிறுத்தம் உடனடியாக வேண்டும் என்றும் இஸ்ரேல் படைகள் லெபனானை விட்டு வெளியேறப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இப்பொழுது இழுபறியிலே இருக்கிறது. மூன்றாவது பிரச்சனை என்னவென்றால் முடக்கப்பட்ட பணத்தை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று யார் சொல்றா? இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்ட பணத்தை அதாவது முடக்கப்பட்ட பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் சார்பில் 10 லட்சம் கோடிங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் இழுபறி இருப்பதாக சொல்லப்படும். அப்போ மெயின் பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் ஹெர்மூஸ் பிரச்சனை பற்றி நான் இப்போ ரெண்டாவது உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தனது மகன் திருமணத்தில் கூட கலந்து கொள்ளலையா. இதுக்கு இடையில ஒரு பெரிய முக்கியமான விஷயம், டொனால்ட் ட்ரம்புடைய மகள் இவாங்கா ட்ரம்ப், அதாவது ஜெரட் குஷ்னருடைய மனைவி, அவரை கொலை செய்வதற்கான திட்டம் பயங்கரவாதி அல் சாதி என்பவர், இவர் கசீம் சுலைமானியுடைய நெருக்கமானவர். உளவு அமைப்புகள் அவரை துருக்கியில் வைத்து கைது செய்தது பெரும் பரபரப்பான தகவல்கள் வெளியானது. இந்த தகவல்களின் அடிப்படையில் அல் சாதிரத்தில் ப்ளூ பிரிண்ட் மேப்பு, அதாவது இவாங்கா அவர் தங்கியிருந்த வீடு எல்லாவுடைய ப்ளூ பிரிண்ட் மேப்பை அல் சாதியிடத்தில் CIA பறிமுதல் செய்தது பெரிய குழப்பம் அமெரிக்காவுக்கு. இது உள்ளே இருக்கிறவங்க தானே கொடுத்துருக்க முடியும். சாதாரணமாக உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் யாரும் எடுக்க முடியாது. அப்போ அல் சாதி கையில் ட்ரம்பினுடைய மகள் இவாங்கா டொனால்ட் ட்ரம்ப் எப்படி கிடைத்தது? இவர் ஜெரட் குஷ்னருடைய மனைவி, காதல் மனைவி. ஜெரட் குஷ்னர் ஒரு யூதன், இவாங்கா கிறிஸ்துவர். இவரும் மதமாறி யூதராக மாறி இருக்கிறார். ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. பேப்டிசம் அடிப்படையில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்கள் யூதர்களை பெருமையாக பேசுவார்கள். அந்த அடிப்படையில் அவர் கிறிஸ்தவத்திலிருந்து யூதராக மதம் மாறி இருக்கிறார். யாரு? நம்ம இவாங்கா. இப்போ இந்த பிரச்சனை அமெரிக்காவை உலுக்கி கொண்டிருக்கிறது. கொலை முயற்சி. இப்பொழுது பகரமாக அவர்கள் பல தலைவர்களை கொலை செய்வதை விட 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரது உறவுகளை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் கூட IRGCயினுடைய உளவு அமைப்பு இந்த வேலையை செய்திருக்கலாம் என்றும் பெரும் சந்தேகமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நான் நேற்று சொன்னேன் அதே செய்தி. இன்னைக்கு ஈரானில் 800 ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய, அதுவும் ICBM வல்லமை கொண்ட ஒரு நீண்டகால திட்டம். சாதாரணமாக இல்லை. இந்த 800 ஏவுகணை மிக கனக்கொடூரமான ஏவுகணை. பெரிய தகவல்களும் அதற்கான சோடியம், நான் உங்களுக்கு தெரியும், அமோனியா NH3 இப்படிப்பட்ட எல்லாமே அது நாட்டுக்குள் வந்திருப்பது இப்பொழுது புதிய பரபரப்பு. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரி துளசி கபாப் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறும் நிலைக்கு அமெரிக்கா அவரை மாற்றியிருக்கிறது. காரணம், ஈரான் அவரை பாராட்டி உள்ளது. துளசி கபாப் உண்மையை, தகவல்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்து வந்தது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய ஆதரவு நிலையை மிக கடுமையாக கண்டித்து உள்ள நிலையில் அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து வலுக்கட்டாயமாக துளசி கபாப் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு அவர் காரணம், அவருடைய கணவர்
போன் கேன்சரால் பாதிக்கப்பட்டதால் நான் வெளியேறுகிறேன் என்று அவர் சொன்னாலும் உண்மையில் அவ்வாறு அல்ல. அமெரிக்காவினுடைய ஈரானிய தாக்குதலை குறித்து உண்மையை பேசினார். ஈரான் நமக்கு திரட்டல்ல. இஸ்ரேலால் இந்த மோசமான நிலைக்கு அமெரிக்காவுடைய பாலிசி போக கொண்டிருப்பதையும் அவர் எதிர்த்தார். ஆகவேதான் இன்றைக்கு வெள்ளை மாளிகையிலிருந்து இந்திய வம்சாவளியை சார்ந்த துல்சி கபாப் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பதை ஈரான் அவருடைய நேர்மையை பாராட்டியிருக்கிறது. அதனை அடுத்து நம்ம பேசுறது, இப்போ ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் அவர்கள் நம்பவில்லை. அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நிமிடமும் புதிய வல்லமை நிறைந்த தாக்குதலுக்கு, நான் நேற்றே சொன்னேன், ஈரான் புதிய போருக்கு, புதிய வல்லமை நிறைந்த தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு சொல்றது. ஈரானுடைய வான்வெளி மூடப்பட்டிருக்கும் நிலையில் போருக்கு எந்த நேரமும் தயாராக இருப்பதாக அவர்கள் செய்திகள் மத்திய கிழக்கிலிருந்து வந்திருக்கிறது. இந்த போரில் ஈரான் இதுவரை பயன்படுத்தாத கன்வென்ஷனல் ஆயுதங்களை எல்லாம் விட்டுவிட்டு புதிய வல்லமை கொண்ட உள்நாட்டு செல்ஃப் ரிலையன்ட் மேனுஃபேக்சரிங் ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையிலே 500 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் தயாராக இருக்கிறதாம். இதெல்லாம் ஈரான் ஒரு போருக்கு தயாராக இருக்கிறதுனா எவ்வளோ ப்ரிப்பரேஷனாக இருப்பாங்க. அது அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள் நினைத்தே பார்க்க வேண்டியது. 500க்கும் மேற்பட்ட ஐசிபிஎம், இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல், அதே போன்று கவான்ஸ், நான் நேற்று சொல்லியிருந்த அதே செய்தி தான், கவான்ஸ் வடகொரியாவிலிருந்து. இப்போ அமெரிக்கா இதில் சிக்கினால் காலி, அமெரிக்கா சிக்காது. ஆகவே தான் அமெரிக்கா போரை அறிவித்து 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 பின்வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த செய்தி, மலைகளுக்கு கீழ் கடுமையான ஆயுதங்களை அவர்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஏராளமான பெண் விஞ்ஞானிகளும் அடங்கும். இந்த தகவல்லாம் வெளியே வரலங்க. ஈரானில் பெண் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப டெக்னோக்ராட்ஸ் வந்திருப்பது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த பெண் விஞ்ஞானிகள் வெளியே வந்திருப்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தான் வடிவமைத்து கொண்டே இருக்கிறார்கள் 24/7. இதை சேட்டலைட் பிக்சரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏவுகணைகள் தொழில்நுட்பம், ஏவுகணைகள் எங்கேருந்து வருது, மொபைல் ஏவுகணை தளங்கள் எங்கிருந்து வருவது, எதையுமே அமெரிக்காவினுடைய சேட்டலைட் பிக்சர்களால் யூகிக்க முடியாது. இட்ஸ் கெனாட் பி மேட். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அதை அவர்கள் இதுவரை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. அந்த அளவிற்கு ஒரு டீப், ஆழமான இடத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் சீனா மற்றும் ரஷ்ய தொழில்நுட்ப சாதனங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து வடகொரியாவினுடைய ஆயுதங்களும் ஈரானுக்கு தொடர்ந்து தொழில்முறை அடிப்பில் தொழில்நுட்ப சாதனங்களை ஈரான் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பெற்று தனித்து வல்லமை கொண்ட தேசம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அதாவது அமெரிக்காவில் வெடிக்காத பல ஆயுதங்களை கண்டுபிடித்த ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றது. அதாவது அமெரிக்காவில் வீசப்பட்ட, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணா, B2 பாம்பர்ஸ், இது 14 டன்னு, இது 200 மீட்டர் ட்ரில் பண்ணும் மலைகளுக்கு கீழ். தொராபுரா மலைகளில் இதை தான் போட்டாங்க. அது ஒன்று ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸில் போடும்போது இஸ்பஹானில் வெடிக்காமல் கிடச்சிது. அதை அப்படியே லவகமாக தூக்கி இன்றைக்கு 14 டன்னு, விச் மீன்ஸ் 14,000 கிலோ உள்ள பங்கர் பஸ்டர்கள் ஒன்றை ஈரான் தயார்படுத்தி ரிவர்ஸ் இன்ஜினியர்களின் மூலம் அமெரிக்காவினுடைய இந்த வெடிக்காத குண்டுகளை, வெடிக்காத ஏவுகணைகளை, வெடிக்காத ட்ரோன்களை, ஆளில்லாத MQ-9 போன்றவைகளை எல்லாம் இறக்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களில் அவர்கள் செய்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப! தற்போதைய நிலையில் இதையெல்லாம் கண்டுபிடித்து இது ஈரானுடைய பல்வேறு முந்தைய தாக்குதலை விட மிக மோசமான ஒன்றாக இருக்கும் என்பதை சர்வதேச நாடுகள் மத்தியிலே பேசப்படும் மொழியாக இருக்கிறது. சரிங்க, இப்போ ஒரு 5 செய்தி நமக்கு கிடைக்குது. அதில் அமெரிக்கா அச்சப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த செய்தியினுடைய முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட்.
அமெரிக்கா தான் கப்பல்களை வைத்திருக்கிறது, எல்லாம் இருக்கிறதே. அமெரிக்கா அச்சப்படுவதற்கு காரணம், உலகத்தின் மிகப்பெரிய இணையதள பாவனைகளை குறித்து நான் எம்டிவியிலே பேசினேன். கிட்டத்தட்ட 25 நிமிடம் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை முன்னால் உள்ள காணொலியில் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் பல டெலிவிஷன் அந்த செய்தியை போடுகிறார்கள். நான் ஒரு வாரத்திற்கு முன்பே பேசிவிட்டேன். ஆகவே இந்த இணையதள கேபிள் நெட்வொர்க்கை முழுமையாக அழித்து விடுவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 1000 லட்சம் கோடி பாதிப்பு வரும். அமெரிக்கா எதுக்கு அச்சப்படுதுன்னு தெரியுதா? அமெரிக்காவுடைய அமேசான், நிவேடா, டெஸ்லா எல்லா கம்பெனிகளும் காலியாகிவிடும். மத்திய கிழக்கு நின்றுவிடும். யூரோப் காலி, மத்திய கிழக்கு காலி, ஆசியா காலி, பால்கன் எல்லாருமே முடிந்து விடுவார்கள். இது முதலாவது ஈரானுடைய டார்கெட். எங்களை தாக்கினால் நாங்கள் அமெரிக்காவுடைய கார்ப்பரேட்டுகள், அமெரிக்காவுடைய தொழில் முதலீடுகள் மத்திய கிழக்கு மட்டுமல்ல சர்வநாசத்தை ஏற்படுத்தி விடுவோம். அமெரிக்கா ஃபுல்லாகவே ஜாமர் ஆயிரும், ஒன்றுமே கனெக்ஷன் இருக்காது. ஆகவே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்த அச்சப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக அமெரிக்கா ஹெர்மூஸுக்குள் நுழைய அச்சப்படுவது, அவர்கள் கடந்த காலத்தை விட ஆன்டிஷிப் மிசைல் மிக கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு புதிய வல்லமையோடு. மூன்றாவது ஐசிபிஎம், இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். நாலாவது கவன்ஸ் போன்ற வெளிநாடுகளிலிருந்து புதிய தொழில்நுட்பத்தான ஏவுகணைகள். ஐந்தாவது இதுவரை யாரும் அறிந்திராத சிஜீல், கர்ரம்சோர், கைபர் ஷகான் இதை மறுஉருவாக்கம் செய்தது. ஆறாவது நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்கள். ஏழாவது புதிய தொழில்நுட்பத்தான விமான தாக்குதல். எல்லாவற்றிற்கும் மேலாக அமெரிக்கர்களையும் அமெரிக்க சேனைகளையும் குறிவைத்து தாக்கும், குறிவைத்து செய்தி அனுப்பும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப சேட்டலைட் தொழில்நுட்பம். இதையெல்லாம் கண்டு அவர்கள் அஞ்சி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் கிட்ட வந்து தாக்கிடுவேன், என்ன சொல்ல, பிக் அட்டாக் என்னமோன்னு பேர் சொன்னார், அவரை மாதிரி ஒரு அட்டாக் பண்ண போறேன், பெரிய தாக்குதல், நாசகாரம் சொல்லிக்கொண்டு ஓடி போய்விடுகிறார். இதுக்கு இடையில அடுத்த அது அறிவிப்பு ஒன்று ஆடி போக வைத்திருக்கிறது ஈரான். அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 36 கப்பல்கள் மட்டும்தான் தாங்கள் அனுமதிக்க போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ஒரு நாளைக்கு 35 கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்க போவதாக அமெரிக்கா ஷாக் கொடுத்துட்டாங்க. 35 கப்பல் மட்டும்தான்டா, இதுக்கு மேலே கிடையாது. இப்போ அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்த போவதாக, இதுவரை நடந்திராத தாக்குதல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு செயல் வந்ததுனால அமெரிக்கா ஆடி போயிருக்கான். அது மட்டும் இல்லை சார், ஹெர்மூஸ் மட்டும் இல்லை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவரை முதலாவது அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. அமெரிக்காவிடத்தில் இந்த ஆயுதங்களை தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 8 மாசத்தில் கொஞ்சம் செய்யலாம். அமெரிக்கா டொமஹாக் போன்ற ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி விட்டார்கள். அமெரிக்கா கை செய்தப்பட்டு நிற்கிற நிலையில ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த புதிய யுக்தியில ஏன் அமெரிக்கா பயப்படுகிறது? இப்போ அமெரிக்காவுக்கு ஹெர்மூஸ்ல 36 கப்பல்கள் தான் இப்போ சாட்டிஸ்ஃபேக்டரி ஹேண்ட்லிங்கை முடிஞ்ச பிறகு பாப் அல் மந்தப் மூடும் நிலையை ஈரான் உருவாக்க போகிறது. ஈரானுடைய முதல் எச்சரிக்கை என்னவென்றால், பாப் அல் மந்தப் மூடும் நிலையை ஈரான் திட்டமிட்டிருக்கிறது. அப்படி என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாப் அல் மந்தப்னா என்னது? அதாவது ரெட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட்சி வழியாக செங்கடலில் போகக்கூடிய எல்லா ட்ரேடிங் கப்பலையும் காலி செய்தால் சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாம் பிளாப்பு. அது நவீதம் இல்லாமல் ஹெர்மூஸும் காலி அவர்கள் கையில். பாப் அல் மந்தப்பை எப்படி கட்டுப்படுத்துவாங்க? அவர்களின் தீவிர லாயல் பர்சனான ஹவுதிக்களை வைத்து காலி செய்ய போகிறார்கள். 2, இணையதள பாவனைகள் முழுமையாக முடித்து விடுவார்கள். எப்போதும் இல்லாத அதிநவீன குரூசர்ஸ் ஏவுகணையை நல்லா புரிந்து கொள்ளுங்க. குரூசர்ஸ் ஏவுகணையை ஈரான் இப்பொழுது தன் கைவசம் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அதனால மத்திய கிழக்கு நாடுகளில் அவங்க என்னென்ன தளத்தெல்லாம் அடிக்க போறாங்கன்னு இப்போ பார்ப்போம். அது எச்சரிக்கையில் ஒரு இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் அடிப்போம். முதல்ல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி
உற்பத்தி நிலையம் ஃபுல்லாக காலி. துபாய், ஹிபை, அபுதாபி, அப்புறமா ரியாத், சவுதி அரேபியா எல்லாமே காலி. இரண்டாவது, கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீது தளத்தை அவர்கள் பிரதான குறிவைத்திருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்காவுடைய தளம். மூன்றாவது, சவுதி அரேபியாவுடைய சுல்தான் ஏர்பேஸ் ரொம்ப முக்கியம். நான்காவது, குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலே மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஏராளமான எண்ணெய் வயல்கள், ரிஃபைனரி சென்டர்ஸ் வில் டெஸ்ட்ராய். ஈரானுக்கு இது ஒரு வாழ்வா சாவா என்ற நிலைக்கு வந்துடுச்சு. ஈரானுக்கு இதை தவிர ஏராளமான ஆயுத குழுக்கள் அவர்கள் வலிமைப்படுத்தப்படும் நிலையும் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஈரானுடைய ஆயுத குழுக்கள்ல ஹவுதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், முஜாஹிதீன்கள் ஏராளமான பேர், கோடி லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா அவன் நாட்டுக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அமெரிக்க படைகள் போய் இறங்க மாட்டான்னு ஓடி வந்துட்டாங்க. அமெரிக்க படைகள் நாங்கள் உள்ளே போக மாட்டோம் என்று திரும்பி வந்த கதையெல்லாம் உண்டு. அமெரிக்கா 42 விமானங்களை இறங்கி விட்டது. உலகத்திலே நீங்கள் பாருங்கள், F-35 லைட்னிங் விமானம், B-2 பாம்பர்ஸ், அதையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராப்டார், F-22 ராப்டார், ஹார்னட், F-18, F-16 ஈகிள், KC-35, KC-AK-46, அதே மாதிரி சுல்தானில் அவாக்ஸ் விமானங்கள், சாப்பர்கள், கிரீன் சாப்பர்கள், இன்னும் சொல்லிகிட்டே போகிறான், MQ-9 எக்ஸட்ரா 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 சொல்லிக்கிட்டே போகிறான். இந்த நிலையில் இந்த நிலைமைக்கு அமெரிக்கா ஏன் போகிற மட்டுப்படுத்தி மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்ட போகலை. அமெரிக்கா மக்கள் சிரமத்தை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இவர் மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த அமெரிக்க மக்கள் சிரமத்தை சந்திப்பான்? அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு கேலன் பெட்ரோல் $5 நெருங்கி இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் கூறுகிறது. இந்த கண்ட்ரி ரொம்ப முக்கியமாக ரெசஷன் நிலையை அடைந்திருக்கிறது. அதனால் தமிழிலே மந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்க அதிபர் தன்னுடைய மகனோட கல்யாணத்துக்கு போகலை. அவருடைய மகள் இவாங்கா ட்ரம்புடைய உயிருக்கு விலை பேசப்படக்கூடிய உலக பயங்கரவாதிகளை எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து புதிய செய்திகளோடு பரிணாமத்தோடு ஜெம் தொலைக்காட்சி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி.